சகம் சூட்டை சகிக்கக்கூடியது. பொதுவா சயின்ஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது ரெண்டு பொருட்கள் உறைஞ்சதுன்னா சூடு வரும். அப்படி சந்தனம் நம்ம சமயத்துல புனிதமானது, தெய்வீகமானது. பொதுவா இந்து மதத்துல தெய்வீகமானதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு யுனிக்னஸ் இருக்கும். இப்ப பசுஞ்சாணம் இருக்கு, சாம்பல் எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும், கெட்டு போறது இல்லை. சந்தனம் நியாயமா உரசுனா சூடு வரணும், இது உரசுனா குளிர் வரும், குளிர் வந்து சந்தனம் கிடைக்கும். அதனால உஷ்ண சகம், தாக கிராகி. பழைய காலத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அது பழைய காலத்துல நாம எல்லாம் ரொம்ப செல்வ செழிப்போட இருந்திருக்கோம். அதனால சந்தனத்தை அரைச்சி உடம்பெல்லாம் பூசுவாங்களாம். பழைய காலத்து செஞ்சு அதான் ரெண்டு பர்பஸ். ஒண்ணு உடம்பு கூல் ஆகிறது, இன்னொன்னு உடம்பு மணக்கிறது. ரெண்டுமே அதுல அது தமிழ் இலக்கியங்கள்ல கூட அதை பத்தி எல்லாம் குறிப்பு வருது. பொதுவா இப்போ நம்ம ஆட்கிட்ட பழக்கம் உண்டு நினைக்கிறேன். திருச்செந்தூர் மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போய் மொட்டையெல்லாம் போட்டாங்கன்னா அந்த சந்தனத்தை குழப்பி இது பண்ணிக்குவாங்க. இல்ல கோயில பிரசாதமா கிடைச்சா கூட சில கோயில நிறைய கொடுப்பாங்க, அதை உடம்பெல்லாம் தேய்ச்சுக்குவாங்க. என்ன தினசரி தேய்க்கிறது இல்ல, அதுக்கு வசதி இல்லை, பிச்சைக்கார நாடா ஆயிட்டோம். அந்த காலத்துல ரொம்ப பணக்கார நாடா இருந்திருக்கோம். சொல்லுவாங்கல்ல 1925 சமயத்துல அல்லது அதுக்கு முன்னாடியா 825லயா உலகத்திலேயே ட்ரேடுல நம்ம பெரிய நாடா இருந்தோம் அப்படின்னு எல்லாம் ஒரு ஆராய்ச்சி இருக்கு, அமெரிக்காக்காரங்க பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு லீடிங் நேஷனா இருந்ததுனால முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆமா பூந்த வீடு அமீனா பூந்த வீடு உருப்படாதவங்க அப்படி இந்த நாடு உருப்படாம போயிட்டது. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கு. அதனால அந்த காலத்துல சந்தனம் எல்லாம் வாரி பூசுற அளவுக்கு செல்வந்தர்களா இருந்திருக்காங்க. வைரம் வைடூரியம் எல்லாம் பயன்படுத்தி. இப்ப இதெல்லாம் இன்னைக்குள்ள காலத்துல வந்து இது ரொம்ப அன்கான்டெக்ஸ்டுவல் ஆகும். சாணக்கியர் காலத்துல மக்கள் மத்தியில ரொம்ப சகஜமா இருந்திருக்கும். அதனால அவர் இவ்வளவு டீட்டெயிலா பேசுறாரு. இந்த காலத்துல நம்ம இதுல கண்ணாலையும் பார்க்கல, காதாலையும் பார்க்கல. அது ஒரு கான்டெக்ஸ்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு செல்வ செழிப்போட ஒரு தேசம் இருந்திருக்கும் அப்படின்னு யூகிக்கிறதுக்கும் இதுல இடம் இருக்கு. அதனால உடம்பு சூட்டை குறைக்கணும்னா சந்தனத்தை மாதிரி பூசிக்கலாம். சுகஸ்பர்ஷனம் தொடர்றதுக்கு நல்ல சுகமா இருக்கும், நல்ல குளிர்ச்சியா இருக்கும். ஆனா ஐஸ் மாதிரி இருக்காது, கூலா இருக்கும். ஆனா ஐஸ் மாதிரி கையை விறக்க வைக்காது. அப்புறம் நல்ல மிருதுவா சாஃப்டா இருக்கும். இந்த காலத்துல மரத்தூள்ல எல்லாம் சந்தனம் செய்யறாங்க, விற்கிறாங்க, கோவில் எல்லாம் கிடைக்குது. அது சுரசுரப்பா இருக்கும். ஒரிஜினல் சந்தனம் நல்ல சாஃப்டா இருக்கும். வெள்ளிமலை ஆசிரமத்துல இந்த கட்டை வாங்கி உரசி தான் கோவில பிரசாதமா வச்சிருப்பாங்க. அதனால தொட்டு பார்த்தா தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு. இது சந்தன குணாக. இதெல்லாம் சந்தனத்தினுடைய சில குணங்கள்.